என்பது ஏது? என்னை அவர் பசும் புல் பூமியிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே, என்னை அவர் பசும் புல் பூமியிலே என்றும் அவர் நடத்திடும் போதினிலே, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா, என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவோ. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். தம் பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்தே முன்னடப்பார். அஞ்சிடேனே நான், அஞ்சிடேனே நான், எதற்கும் அஞ்சிடேனே, அஞ்சிடேனே நான், அஞ்சிடேனே நான், எதற்கும் அஞ்சிடேனே. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, என்னை அவர் நடத்திடும் போதினிலே எங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே, எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி மயமே, எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி மயமே. என்னை பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் கொடுத்த விசேஷித்த கிருபைகளுக்காக, சிலாக்கியத்திற்காக சர்வவல்லமையுள்ள தெய்வம் ராஜாதி ராஜா திரிய தேவனுக்கு ஓடாடி ஓடி ஸ்தோத்திரத்தை நான் எடுக்கிறேன். அன்பார்களே, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் செபிப்போம். எங்களை நேசிக்கதான அன்புள்ள தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லவர், நீர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறீர். நீ ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஆண்டவரே, இதுவரையிலும் கடந்த நாளெல்லாம் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பங்களை, சபை மக்களை யாவரையும் கண்மணி போல பாதுகாத்தீரே. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஆண்டவரே நல்ல வார்த்தையை தந்து ஆசீர்வதியும், பரிசுத்த ஆவியினால் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் அன்பின் ஆண்டவர் சர்வவல்லவர் மெய்யாகவே உங்களை நேசிக்கிறார். இந்த நாளில் தேவன் தம்முடைய பரிசுத்த வேதாமத்திலிருந்து அவர் வார்த்தையை கொண்டு நமக்கு தேவையான ஆலோசனையை தந்து அவர் நம்மை பேசுவது மாத்திரமல்ல, உங்களுடைய மன விருப்பங்களை அருளி, தேவைகளை அருளி, சகல நன்மையினாலே உங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் மகிழ்ச்சியோடு சுகத்தோடு இருக்கும்படி தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை பிரசங்கிக்கு முன்பாக நான் ஒரு சாட்சி சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே வருகிற
25ஆம் தேதி சனிக்கிழமை பகல் வேளையிலே அருமையான என் மகள் ரெனே பிரியா அன்பு பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களுக்கு பிறந்த அருமையான குமாரன், தேவன் கொடுத்த காட்ஸ் கிஃப்டட் சன் ஜோவன் ஸ்டீவ் அவருடைய பிறந்தநாள் வருகிற சனிக்கிழமை இருக்கிறது. தேவனுடைய வாழ்க்கையில இணைத்து இத்தனை ஆண்டுகளும் கரம் பிடித்து நடத்தி கர்த்தர் குழந்தையை ஜோவன் ஸ்டீவை 12 மாதங்களும் சுகபத்திரமாய் பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். மகளையும் அவருடைய அன்பு கணவர் ரெவரண்ட் பாஸ்டர் ஜேம்ஸ் அவர்களையும் தேவன் குடும்பத்தை 3 பேரையும் அற்புதமாக தேவன் நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் மகளுடைய குடும்பத்துக்காக வருகிற சனிக்கிழமை 25ஆம் தேதி பிறந்தநாளை காணுகிற ஜோவன் ஸ்டீவுக்காக அவருடைய எல்லா நன்மைகளுக்காக தீர்க்காயசுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான செய்தியின் தலைப்பு நல்ல மேய்ப்பர் இயேசு. மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய இயேசு நல்ல மேய்ப்பர் என்று தலைப்பில் உங்களோடு பிரசங்கிக்கிறேன். அதில் 4 காரியங்கள் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். சுகம் தரும் சுமக்கும் மேய்ப்பர், குணமாக்கும் மேய்ப்பர், நல்ல மேய்ச்சலில் மேய்க்கும் மேய்ப்பர், மந்தையை காக்கும் மேய்ப்பர். 4 தலைப்பில் உங்களோடு பேச இருக்கிறேன். அன்பானவர்களே, வேதத்தில் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும் நானே நல்ல மேய்ப்பர் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. ஆனால் 11ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்க விரும்புகிறேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பிரதான மேய்ப்பர் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்களே, இன்றைக்கு ஊழியத்தில் அநேக மேய்ப்பர்கள் ஊழியக்காரர்களே மேய்ப்பர் என்று சொல்கிறார்கள். அன்பார்களே, நம்முடைய ஆண்டவர் ஒருவரே பிரதான மேய்ப்பர் என்று வேதம் சொல்கிறது. பிரதான மேய்ப்பனுடைய மேன்மையான குணங்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தது. அந்த 100 ஆடுகளிலே காணாமல் போன ஆட்டை அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்களே, காணாமல் போன ஆட்டை இந்த நல்ல மேய்ப்பன் தேடி கண்டுபிடிக்கும் அனைவருக்கும் அவர் எப்படியாயும் பிரயாசப்பட்டு அதை கண்டுபிடித்து தோள்களிலே சுமந்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். என் அன்பார்களே, நம்முடைய நல்ல மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஆடுகளை அவருடைய பிள்ளைகளை காணாமல் போனவர்களை ஒரு ஆட்டை மேய்ப்பர் சுமந்தது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் சுமக்கிற தேவனாக இருக்கிற அன்பார்களே. என் அன்பார்களே, ஒரு மேய்ப்பனுக்கும் ஆடுகளுடைய உறவு எப்படி வேதம் சொல்கிறது? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆடுகள் மேய்ப்பனின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. 4ஆம் வசனத்திலே ஆடுகளுக்கு முன்பாக மேய்ப்பன் நடந்து போகிறார். ஆடுகள் மேய்ப்பன் சத்தத்தை அறிந்திருக்கப்படினால் அவன் பின் செல்கிறது. அப்ப ஏன் ஆடு காணாமல் போனது? 99 ஆடுகளும் வந்து விட்டது, ஒரு ஆடு காணாமல் போனது. வேதம் சொல்கிறது, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போகும்போதுதான் ஆடு வழி தப்பி காணாமல் போகிறது. அது மாத்திரமல்ல, ஆடுகள் அநேக நேரங்களிலே ஏன் வழி தப்பி போகிறது அன்பார்களே? ஏசாயா 53ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனான். அப்போ தன் இஷ்டத்திற்கு தன் விருப்பத்தின்படி தேவனுடைய பிள்ளைகள் நடக்கும் பொழுது காணாமல் போன ஆட்டை போல நாம் வழி தப்பி போகிறோம். நம்முடைய மனை விருப்பத்தின்படி உலகத்தை தேடி உலகத்தின் காரியங்களை தேடி போகும்பொழுதுதான், தன் இஷ்டத்துக்கு நடக்கும் பொழுதுதான் வழி தப்பி போகிறோம் அன்பார்களே. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரையும் தேவன் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். பிதாவின் சித்தம் செய்யும்படி அவருடைய விருப்பத்தின்படி நடக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் அன்பார்களே. ஆண்டவர் நம்ம இந்த பூமியிலே நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவருடைய சத்தத்தை கேட்காமல், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், அவருடைய சத்தத்தை கேட்டு பின் செல்லாமல் போகும்பொழுதுதான் ஆடுகள் அவர் வழி தப்பி பின்வாங்கி போவதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 176ஆம் வசனத்திலே காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பினோம். அன்பார்களே, அநேக நேரங்களிலே நாம் ஆண்டவரை விட்டு விலகி போகும் பொழுதுதான், அவருடைய சத்தத்தை கேட்காமல் பின்வாங்கி போகும் பொழுதுதான் நாம் ஆண்டவரை விட்டு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய உறவை விட்டு நாம் பின்வாங்கி போகிறோம். ஆனாலும்
காணாமல் போன ஆட்டை கர்த்தர் தேடுகிறார் பாருங்களே. ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் மெய்ப்பனாக இயேசுவை பின்பற்றி நடக்கிறீர்களா? இல்லது அவருடைய அன்பை விட்டு, வழிகளை விட்டு, சத்தியத்தை விட்டு நீங்கள் வழி விலகி காணாமல் போன ஆட்டை போல இருக்கிறீர்களா? ஆனாலும் தேவன் நம்மை கைவிடுகிறவே அல்ல. தேவன் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. தேவன் நம்மை அழைத்த உண்மையுள்ளவர். கர்த்தர் நம்ம எப்படியாயிரும் அவருடைய அன்புக்களை கொண்டு வந்து அவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் நம்ம எப்படியாயிலும் நம்மளை மீட்டு நம்மை ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்தார். என்ன செய்தாராம்? தோள்களில் அவர் சுமக்கிறவராக காணப்பட்டார். லூக்காவின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டது போல. அன்பார்களே, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தம்முடைய ஜனங்களை வழிநடத்தி வந்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேக நேரங்களே நாம் அநேக காரியங்களை குறித்து நம்முடைய இருதயத்திலே சிந்தையில வைத்து மிகுந்த பாரத்தோடு நம்முடைய கவலைகளை சுமக்கிறோம் அன்பார்களே. ஆனால் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளை நம்மை ஆதரித்து நம்முடைய பாரங்களை கவலைகளாம் சுமந்து தீர்க்கிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். ஆகையால் தான் லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்த பிற்பாடு தேவன் உதாரணமாய் சொல்லுகிறார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. ஆண்டவருடைய வழிவிலை போனவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் வரும் பொழுது பரலோகராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் என்பார்களே. அப்படி என்றால் ஒருவன் மனம் திரும்பாத பட்சத்திலே நீங்கள் மனம் திரும்புகிற வரைக்கும் நமக்காக நம்முடைய தேவன் துக்கப்படுகிறார், நமக்காக தேவன் கவலைப்படுகிறார். எருசலேமை பார்த்து ஆண்டவர் கண்ணீர் வடித்தது போல நாம் அவருடைய அன்புக்குள்ளே, அவருடைய செட்டைக்குள்ளே, அவருடைய வழிகளில் விட்டு நாம் விலகி இருப்போமானால் கர்த்தர் நமக்காக நம்மை தேடுகிறவராக இருக்கிறார் அன்பார்களே. வாசல்படியில் நின்று அவர் கதவை தட்டுகிற தேவனாக இருக்கிறார் அன்பார்களே. ஆகையால் தான் என் அன்பின் ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் விலகாதவர். ஆட்டை கண்டுபிடித்தது போல அவருடைய வழிகளில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, மடியில் சுமக்கிறவர் இருக்கிறார் அன்பார்களே. தோள்களை சுமக்கிறவர் மாத்திரமல்ல, ஆடுகளை அவருடைய மடியில சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஆகையாலே நீங்கள் நானும் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். நீங்கள் நல்ல மேய்ப்பர் இயேசுவுடைய வரும் பொழுது உங்களுடைய பாரங்கள், கவலைகள், உங்களுடைய துக்கங்கள், பலவீனங்கள், உங்களுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்க்கிறவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் அன்பார்களே. அடுத்ததாக 2வது குறிப்பு, குணமாக்கும் மேய்ப்பர். ஒரு ஆடு காணாமல் போகும் பொழுது, அது வழிதப்பி போகும் பொழுது அதற்கு ஏதாயிலும் சரீரத்திலே அல்லது தன்னுடைய கால்களிலே ஏதாயிலும் பலவீனம் ஏற்பட்டிருக்கலாம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்பார்களே, அங்கே சொல்லப்படுது, குணமாக்கும் மேய்ப்பர். எப்படி குணமாக்குறார்? அந்த வழிதப்பி போன ஆடுக்கு எலும்பு முறிவு ஏற்படுகிறது. அதைத்தான் எசேக்கியேல் 34:14 சொல்லப்படுகிறது. ஆகையால் தான் வேதம் சொல்கிறது, சங்கீதம் 147ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே காயங்களை கட்டுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆடு மேய்ப்பரை விட்டு போகும் பொழுது, காயங்கள் ஏற்படும் பொழுது என் ஆண்டவர் காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, கட்டுகிறவர் மாத்திரமல்ல, எரோமியா 30ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, அவர் காயங்களை ஆற்றுகிறவர். என் அன்புக்குரியவர்களே, ஒருவன் எருசலேமை விட்டு எரியோவுக்கு போன ஒரு மனிதனை வஸ்திரங்களை உரிந்து கள்ளர்கள் அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் போட்டு விட்டார்கள். ஆனால் அந்த இடத்தில் நல்ல சமாரியனாகிய இயேசு அங்கே அவருடைய காயங்களை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டு விட்டு வழி விலகி தூரமாய் போகும் பொழுது, தேவனுடைய அன்பை விட்டு வழி விலகி போகும் பொழுது, அநேக நேரங்களே சத்துருவினால் வருகிற தீமைகளினாலே அநேக நம்ம காயப்படுகிறோம். நீங்கள் வருகிற உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள் நிமித்தமாக, பல சோதனைகள் நிமித்தமாக உங்களுடைய இருதயங்கள் காயப்படலாம். ஆனால் காயங்களை கட்டுகிறவர், காயங்களை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். அநேக வைத்தியர்கள் இருக்கலாம், நமக்கு சிறந்த இந்த பூமியில நிறைய வைத்தியர்கள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை, நம்மை காயங்களை குணமாக்க ஒரே வைத்தியர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருமே நம்முடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார் அன்பார்களே. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். பாருங்கள், காயங்களை கட்டுகிறவர், ஆற்றுகிறவர், அவர் நம்மை தேற்றுகிறவர். 4ஆம் வசனத்தால் சொல்கிறது, கர்த்தர் நம்மை, சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தால் சொல்கிறது, நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். பாருங்களே,
எப்படி தேற்றுகிறாரா? ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிறார். இன்றைக்கு அநேகர் தம்முடைய இருதயத்தில் அநேகர் தம்முடைய குணமாக்கப்பட முடியாத உள்ளத்தின் காயங்கள் இருக்கலாம் பாருங்களே. ஆனால் இயேசு அவர் உங்களை ஆட்டி தேற்றி உங்களை குணமாக்குறவராக இருக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, சகல நோய்களையும் நம்மை விட்டு விலக்கி குணமாக்குறவர். இன்றைக்கு உலகமும் காணப்படுகிற நோய்களினாலே அவர்கள் பிழைக்கிறார்கள், சிலர் மரித்து விடுகிறார்கள். ஆனால் என் இயேசு ஒன்றை வரும் பொழுது அவர் சகல நோய்களை உங்களை விட்டு அகற்றுகிறவர். அவர் ஒருவரே நம்மளை சுகமாக்கும்படி குணமாக்கும்படி அவர் தாமே சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். என் தழும்புகளால் குணமானேன் என்று சொன்னார். ஆகிய எப்பேற்பட்ட கொடிய வியாதிகள் இருந்தாலும் நம் இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கவனிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் உங்களுக்கு சுகத்தையும் ஜீவனை கொடுக்க வல்லவர். ஆகிய ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியவில் ஒருவனும் கெட்டுப்போவது பிதாவின் சித்தமல்ல என்று வேதம் சொல்கிறது. அன்பார்களே, நாம் ஒருவரும் கெட்டுப்போவது பிதாவுடைய சித்தமல்ல. அதை காணாமல் போன ஆட்டை அன்று கண்டுபிடித்தது போல நாமும் தேவனுடைய மந்தையிலே நல்ல மேய்ப்பனோடு கூட இருக்கும்படி நம்மை மீட்டு நம்மை ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அன்பார்களே, அடுத்து மூன்றாவது குறிப்பு, நல்ல மேய்ச்சலில் நம்மை மேய்க்கிற மேய்ப்பர். அன்பார்களே, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மிக அழகாய் சொல்லப்படுகிறது. அந்த வாக்கியத்தை நான் உங்களுக்கு வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போ நல்ல மேய்ச்சலை மேய்க்கிற மேய்ப்பனாக இயேசு எவனை சென்றால் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். அன்பார்களே, ஒரு ஆட்டுக்கு தேவை புல் மிக அவசியம். அதே போல என் ஆண்டவர் இந்த உலகத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த பூமியிலே மிக அழகாய் சொல்லப்படுகிறது. சங்கீதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, தேசத்திலே குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். அப்ப ஆண்டவர் சத்தியத்தின் பாதையிலே நம்மை நடத்துகிறார். புல் எதை காட்டுகிறது? வேத வசனம். அவருடைய சத்தியத்திலே நம்மை நடத்துவார். ஒருவருக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதும் அவர் சகல சத்தியத்திலே நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல மேய்ப்பர் நம்மளை இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே பிரியமாயிருக்கவும் தியானமாயிருக்கவும் அவருடைய வேதத்தை எப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அன்பார்களே, ஆகையால் தான் மத்திய 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நாம் பிழைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மனுஷன் பிழைப்பதற்கு அப்பம் தேவை. ஆனால் அதை பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தையினாலே சத்தியத்தினாலே இந்த பூமியில் நாம் பிழைக்கும்படி தேவனுடைய வசனத்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். என் அன்பு ஆண்டவரே, ஆகியாலே நாம் தேவனுடைய வார்த்தையிலே தேவன் நம்மை சத்தியம் நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் நானும் ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறோமா? அப்படியே வேதத்தில் பிரியமா இருக்கிறோமா? இரவு போல தியானமா இருக்கிறோமா? ஆகிய ஆண்டவர் சொன்னார், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார். இன்றைக்கே நாம் செய்வதெல்லாம் வாய்ப்பதில்லை. நாம் அவருடைய சத்தியத்தை நாம் முதலாவது அறிய வேண்டும். சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க என்று சொல்லப்படுகிறது. அவருடைய சத்தியம் தான் அவருடைய வேதவசனமாக இருக்குது. அன்பார்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, பெரேயோ பட்டணத்தார் தெசலோனிக்கேயர் உள்ளே பார்க்கிறோம் நற்குலசாணிகளாக இருந்தார்கள். ஏனென்றால் அவருடைய வேதத்தை அவர்கள் நன்றாக கற்று அறிந்தவர்களாக இருந்தார்கள். அன்பார்களே, நமக்குள்ளே நல்ல குணங்கள் வர வேண்டுமானால், நல்ல சுபாவங்கள் வர வேண்டுமானால், தெய்வீக குணங்கள் வர வேண்டுமானால், நீங்கள் வேதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஞானவான்களாக, கர்த்தரை அறிகிற அறிவினாலே உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். அன்பார்களே, கர்த்தர் நமக்கு நல்ல புத்தி விவேகம் ஆண்டவர் அறிவையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகியாலே நல்ல மேய்ச்சலிலே நம்மை மேய்க்கிற அவர் நல்ல மேய்ப்பராக நாம் சத்தியம் நடக்க வேண்டும். கடைசியாக 4வது குறிப்பை சொல்லி முடிக்கிறேன், மந்தையை காக்கும் மேய்ப்பர். சொல்லப்பட்ட லூக்கா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சங்கீதம் 23ஆம் 4ஆம் வசனத்திலே எப்படி மேய்ப்பன் காக்கிறார்? ஆடுகள் எங்கே மந்தை தங்கி இருக்கிறதோ மேய்ப்பன் கூட இருப்பார். அதைத்தான் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அன்பார்களே, இந்த காலை வழியிலும் ஆண்டோடைய வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? உங்களை பாதுகாக்கும்படி இருக்கிறார். அன்பார்களே, எந்த சூழ்நிலையிலே, அதே சங்கீதம் 23ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது 4ஆம் வசனம், நான் மரண எழின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும், மரணத்துக்கு எதுவான சோதனைகள் வரலாம், வியாதிகள் வரலாம், தீமைகள் வரலாம், சத்து போராடலாம், ஆனாலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஆகியால் நீங்கள் ஒன்றுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்று சொன்னார் தாவீது அதைத்தான் சொல்லுகிறார், பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவன் என்னோடு கூட இருக்கின்ற சொல்லப்படுது. அன்பானவர்களே, ஆண்டு நம்மோடு கூட என் தேவன் இருக்கிறார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல
சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, சத்துருக்கு முன்பாக தேவன் பந்தியை ஆயத்தப்படுத்தி என்று. பந்தி என்றால் விருந்து. விருந்து மகிழ்ச்சியை கொடுக்கிறது அன்பார்களே, சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆகையால வேதம் சொல்கிறது, நம்மை விரோதிக்கிறவர்கள் சத்துருவா இருக்கலாம், மனுஷரா இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனா கர்த்தர் நம்மை தீமைக்கு இடம் கொடுக்கிறவர்கள். ஆடுகளை மேய்ப்பன் காப்பது போல சத்துருக்கள் மத்தியிலே நம்மளை பாதுகாத்து கர்த்தர் வேதம் சொல்கிறது, தாவீது சொல்கிறார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. உங்களை சந்தோஷத்தாலும் பரிசுத்தாவுடைய சந்தோஷத்தால் நிரம்பும்படி கர்த்தர் உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கடைசியாக சொல்லப்படுகிறது, இந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்யறார் என்றால், ஜீவனுள்ள நாளெல்லாம் சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்ல போல நன்மையும் கிருபையும் அருளுவார், ஒரு தீமை வருகாது. ஏனென்றால் நல்ல மேய்ப்பர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நாம் தாழ்ச்சி அடைய. அவர் நல்ல மேய்ப்பர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் நம்மளை குறி வைக்கவே மாட்டார் என்பார்களே. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், வேதம் சொல்கிற நல்ல மேய்ப்பன் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க என்று சொன்னது போல கல்வாரி சிலுவையிலே உங்கள் ஒவ்வொருவருக்காக எல்லா நன்மைகளுக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆகையாலே அவை உங்களை சுமக்கிறவராக இருக்கிறார், குணமாக்கும் மேய்ப்பராக இருக்கிறார், நல்ல மேய்ச்சல் மேய்க்கிற மேய்ப்பராக இருக்கிறார், உங்களை காக்கும் மேய்ப்பராக இருக்கிறார். தேவன விதமாய் நம்மை பாதுகாத்து இன்றைக்கு காணப்படும் எல்லா தீமைக்கு விலைக்கு சத்துருக்கு விலைக்கு நம்ம என்னாலும் ஆண்டுக்களை மகிழ்ந்து கலிகூறும்படி அவனுடைய பாத்திரம் நிரம்பிய வழிபடி தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் உங்களை இப்பொழுது ஆசீர்வதித்து நாம் செபிக்க விரும்புகிறேன். நாம் செபிப்போம். அன்பான எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல மேய்ப்பர், நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. கர்த்தாவே, நீ சுமக்கும் மேய்ப்பரப்பா. நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ பாரங்களிலே, எத்தனையோ கவலைகளில் இருக்கலாம், கண்ணீரில் துக்கத்தில் இருக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மாத்திரமல்ல உம்முடைய பாரங்களெல்லாம் சுமந்து தீர்க்கும்படியாக செபிக்கிறோம். காணாமல் போன ஆட்டை போல வழிதை போயிருக்கலாம், ஆனால் இன்று வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இங்க நல்ல மேய்ப்பரிடத்தில் நம்முடைய பிள்ளைகள் வந்து சேரும்படி மனம் திரும்பபடி நாங்கள் செபிக்கிறப்பா. ஒருவர் மனம் திரும்பும் போது பரலோராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொன்னீரப்பா. ஒருவரும் கெட்டு போது பிதாவின் சித்தமல்ல என்று சொன்னீர். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு வசனத்தை கேட்கும் பொழுது மனம் திரும்பும்படியாக ஆண்டவரே வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை அப்பா எத்தனை காயங்கள் இருந்தாலும் காயங்களை கர்த்தர் குணமாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக நல்ல மேய்ச்சலை மேய்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக செபிக்கிறோம். ஜீவனாலெல்லாம் நன்மை கிருபை இழப்பா. ஆண்டு விசேஷமாக வருகிற ஆண்டவரே 25ஆம் தேதி சனிக்கிழமை பிறந்தநாளை காணுகிற அருமையான பேரன் ஜோவன் ஸ்டீவுக்காக, அவருடைய பெற்றோர்கள் பாஸ்டர் ரெவரண்ட் ஜேம்ஸ் அவர்களுக்காக, மகள் ரனேவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே என் தெய்வம் பிள்ளையை 12 மாதம் அற்புதமாய் பாதுகாத்து ஆண்டவரே ஒரு புதிய ஆண்டவரே வருஷத்தை உடைய நாமத்தால் துவங்குகிற அருமையான பேரன் ஜோவன் ஸ்டீவுக்கு வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருப்பதாக நீடியாடு சுகபல தீர்க்காய்ச்ச தருவீராக. பிள்ளையை வளர்க்க பெற்றோர்களுக்கு அப்பா நல்ல சுகத்தையும் வளர்ச்சியை தந்து அவருடைய குடும்ப வாழ்விலும் ஊழியத்திலும் ஒரு குறைவில்லாமல் நல்ல மேய்ப்பர் நீர் கூட இருந்து மகிமையாய் ஆசீர்வாதமாய் நடத்தும்படி செபிக்கிறோம். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதே விதமாய் நல்ல மேய்ப்பர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.